தமிழக திரு அவையில் முன்னோடியாகவும் முதலாவதாகவும் செயல்பட்டு வருவது சிவகங்கை மறைமாவட்ட தன்னார்வ நற்செய்தி பணியாளர்கள் அமைப்பு. மதுரை சிவகங்கை ஒருங்கிணைந்த உயர் மறை மாவட்டமாக இருந்தபோது அப்போதைய மேதகு பேராயர் ஜஸ்டின் திரவியம் ஆண்டகை திருவரங்கத்திற்கு வந்திருந்த போது ஆசிரியர் அம்புரோஸ் அவர்கள் பொதுநிலையினர் தன்னார்வமாய் நற்செய்தி பணி செய்திட அனுமதி கேட்டார். பரமக்குடியில் அருட்சான்று நிலையம் அமையவும் திரு இருதய சபை அருட்சகோதரர்கள் பொறுப்பேற்கவும் அனுமதி தந்தார் பேராயர் அவர்கள். அப்போது கபிரியேல் ஐயா அவர்கள் பொறுப்பேற்றார்கள். நற்பணி அம்புரோஸ் அவர்களும் கபிரியேல் ஐயா அவர்களும் ஊன்றிய விதை இன்று தன்னார்வ நற்செய்தி பணியாளர்கள் 1050 பேர் உள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த கூடுகை விழாவில் வானவில் என்று பெயர் சூட்டப்பட்டு இன்று 59 பேர் புதிய தன்னார்வ நற்செய்தி பணியாளர்களாக மேதகு ஆயர் டாக்டர் முனைவர் லூர்து ஆனந்த மாண்டகை அவர்கள் முன்னிலையில் அர்ப்பணம் செய்து கொண்டனர். சிவகங்கை மறைமாவட்ட நற்செய்தி பணிக்குழுவின் செயலராக உள்ள அருட்சகோதரர் அகஸ்டின் அவர்களும் புனித அமுலோற்பவ மாதா சபையின் கீழ் இயங்கும் அமைதியகமும் இவர்களோடு பயணிக்கின்றனர். இதன் ஒருங்கிணைப்பாளராக நற்பணி சகாயராஜ் அவர்களும் மைய தொடர்பாளர்களாக நற்பணி மரிய கிரகோரியும் நற்பணி தனிநாயகமும் இன்னும் பல நற்செய்தி பணியாளர்கள் சிறப்பாக இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பொது நிலையினரின் போற்றத்தக்க பணி சிவகங்கை மறை மாவட்டத்தின் தன்னார்வ நற்செய்தி பணியாளர்களுடைய பணி. எதிர்நோக்கு எதிர்நோக்கு எதிர்நோக்கின் பாதையிலே முன்னேறுவோம். பல்வேறு வண்ணம் கொண்ட வானவில்லை போல் எதிர்நோக்கால் புது வாழ்வு வாழ்ந்திடுவோம். பல்வேறு வண்ணம் கொண்ட வானவில்லை போல் எதிர்நோக்கால் புது வாழ்வு வாழ்ந்திடுவோம். நம் உள்ளங்களில் பொழியப்பட்ட பேரன்பினை செல்லும் இடமெல்லாம் பனி போல விதைத்திடுவோம். நம் உள்ளங்களில் பொழியப்பட்ட பேரன்பினை செல்லும் இடமெல்லாம் பனி போல விதைத்திடுவோம். பாடுவோம் பாடுவோம் பண்பாடுவோம்